अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं मुसयामुनं रामं पद्माक्षनादशरदित्सेने शरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि கஞ்சத்திருமங்கை வந்தோன் வாழியே. கஞ்சத்திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. பெரிய பிராட்டியார் உகக்கும்படியா அவதரித்தவர் வாழியே அப்படின்னு சொல்கிறோம். இதை பெரிய பிராட்டியார் உகக்கிறது அப்படின்னு சொன்னால், பெரிய பிராட்டியார் ஒருத்தர் உகக்கிறான்னா அவளுடைய திருவுள்ளம் அபிப்பிராயம் எப்படியோ அதுபடி நாம் நடந்தால் தான் அவள் உகப்பார்கள். நாம் லோகத்திலேயே ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன மாதிரியான உபகாரம் பண்ணால் அவளுடைய நிலைமை அது இது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து அவளுக்கு பண்ணினோன்னா அவள் உகப்பாள். அதுபோல் பெரிய பிராட்டியாருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஆளவந்தார் பாஷ்யக்காரர் மற்றுள்ள ஆச்சாரியர்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பெருமாளுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கான். பெருமாளும் பிராட்டியும் 2 பேரும் துல்லியமாக வேதம் இதிகாச புராணங்கள் எல்லாம் அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதும்படி நாமும் அந்த பெரிய பிராட்டியாரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பெரிய பிராட்டியாருடைய பெருமையை வெளியிட்டு அதெல்லாம் பண்ணினத்தினால சுவாமி தேசிகன் இந்த மாதிரி ஒரு வாழி திருநாமத்தில் ஒரு விசேஷனம் சொல்லப்பட்டிருக்கு. கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழி. அதுதான் சொன்னோம். அதாவது பெரிய பிராட்டியாருடைய பெருமையை அளவிட முடியாது. அதனால் இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னோன்னா அளவிட்டதாகிடுறது. அதனால் பூர்வாச்சாரியாள் திருவுள்ளம் மொத்தத்துக்கும் பெருமாள் தொடக்கமாக எல்லா ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்துக்கும் வேதாந்தங்களுடைய திருவுள்ளத்துக்கும் இதுவாகும். அதனால் நாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம். சரி, இப்போ சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல ஸ்ரீஸ்துதியை கொண்டு நமக்கு சுலபமாக, ஏன்னா அது ஸ்தோத்திரமானதுனால அதை கொண்டு முதல்ல ஓரளவுக்கு அதை அனுபவிப்போம். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீட்டீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஷ்ரவிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் சேமஹரணத்வம் சரண்யாம் பிரபத்யே. பிராட்டியினிடத்தில் சரணம் போகிறார். இது என்ன விசேஷம்? கோதாமனன்ய சரணம் பிரபத்திய அப்படின்னு அங்கேயும் தான் சொல்கிறார். அதனால் ஒருத்தரை ஸ்துதிக்க ஆரம்பிக்கச்சே எல்லாரையும் தான் சரணம் பத்துக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் இங்கே என்ன ஏத்தம்? அதனால் இதில் உபாயத்தன்மை வந்துடுமா அப்படின்னா அது இல்லை, இது சாதாரணமாக இருக்குது. ஆனால் பெரிய பிராட்டியாரை சொல்லச்சே மானாதீத பிரதித விபவாம், எல்லை இல்லாத பெருமையே, அதுவும் எப்படி பிரசித்தமான பெருமை, புகழ்பெற்ற பெருமை உடையவளாக இருக்கா. அது மாத்திரம் இல்லை, மங்களம் மங்களானாம் மங்களம், மங்களங்களுக்கு மங்கள பொருள்கள் லோகத்தில் என்ன உண்டோ அந்த மொத்த பொருள்களுக்கும் மங்களத்தை கொடுக்குறவள் இவதான். இப்போ பெருமாளையே பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ பெருமாளே மங்கள பொருள், மங்களானா மங்களம்னு அவனே சொல்றது. அவனும் ஒரு மங்களம் இல்லையா? அந்த பெருமாளுக்கே இவ மங்களத்தை தரக்கூடியவள். பவித்ராணாம் பவித்ரம்,
பவித்திரமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அவன் பவித்திரமாக இருக்கான். மங்களானாஞ்ச மங்களம், மங்கள பொருள்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அவன் மங்களமானவன். அந்த எம்பெருமானுக்கும் இவன் மங்களத்தை தருகிறாள். மங்களத்தில் அவனும் சேர்ந்தனும் நிறைய பொருள்கள் மங்களமாக இருக்குது. அதுக்கெல்லாம் மங்களமாக பெருமாள் விளங்குறான். அதுக்கு மேலே பிராட்டி அந்த பிராட்டிக்கும் அதான் அந்த பெருமாளுக்கும் மங்களத்தை தரக்கூடிய இது என்ன அதிசயோக்தியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். இல்லை, வக்ஷபீட்டீம் மதுவிஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா, இப்படி எல்லை இல்லாத பெருமை இருக்குதுன்னு முதல்ல சொன்னார். அது எப்படி எல்லை இல்லாத பெருமை இருக்குதுன்னா, மங்களமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே மங்களத்தை தரவள் இவளுடைய இதனால தான் அவன் மங்களமாக இருக்கான். அப்போது அது எப்படி அப்படின்னா, வக்ஷபீட்டீம் மதுவிஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா, மதுன்ற அரக்கனை ஜெயிச்சு இது பண்ணானே, அவனுடைய திருவாரூர பீட்டத்தில் இவன் என்ன பண்ணுறான், ஸ்வகாந்தியா பூஷயந்தீம், அந்த எம்பெருமானுடைய திருமாரூர பீடத்தை தன்னுடைய காந்தியினால அழகுற பண்ணுறான். அப்போது இதுலேருந்து என்ன மங்களானா மங்களம், அவன் பிரகாசிக்கிறது எதனாலே அந்த வக்ஷஸ்தலத்தில் இருந்து, அதாவது இந்த மார்பு இருக்குதே, இந்த உரசு அதுதான் எல்லாத்துக்கும் பிரதானம். அதாவது லோகத்தில் ஹிருதயபூர்வமாக சொல்கிறேன் நான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லச்சே, உனக்கு நான் ஒரு ஹிருதயபூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு வலிமையான ஒருத்தன் பலிஷ்டனாக இருந்தான்னா உரம் பெற்றிரணியனை, அதெல்லாம் இந்த மார்புக்கு தான், அந்த மார்பில் தான் எல்லா ஏற்றமும் இருக்குது. அவனுடைய தன்மை மொத்தத்துக்கும் ஒருவனுடைய தன்மை மொத்தத்துக்கும் அவன் எத்தன்மையாளன் அப்படின்னு சொன்னால், அந்த திருமார்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அதெல்லாம் எங்கே குடிகொண்டிருக்க ஸ்தலம் எது, அந்த வக்ஷஸ். அதனால் இவ என்ன பண்ணுறா, பெருமாளுடைய சோபை எங்கே விளங்குறது, எதனால் தெரியுது அப்படின்னா அவனுடைய திருமார்பில். அதனால் அந்த வக்ஷஸ்தலத்தில் இவ தன்னுடைய பீட்டமாக வச்சுட்டு அங்கே இவ அலங்காரமாக அவனுடைய பெருமையை பிரகாசிக்கிறார். எப்படி, தன்னுடைய காந்தியினால. வக்ஷபீட்டீம் மதுவிஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா, அதனால் அந்த எம்பெருமானுடைய திருமார்வாகிற பீடத்தை தன்னுடைய, ஏன் மற்ற இடத்துலாம் இல்லையா அப்படின்னா, அந்த திருமார்வு தான் முக்கியம். அதை இவ ஸ்தானமாக வச்சுட்டுருக்கா. அந்த ஸ்தானமாக வச்சுட்டு அப்படியே அவனை பிரகாசிப்பிக்கிறா. பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம், பிரத்யக்ஷன்னா இம்மை பலன், பசு புத்திர மித்ராதிகள்லாம். ஆனுஸ்ரவிகம்னா மறுமை பலன், தேவலோக பலன். இது அப்படிப்பட்ட இந்த லோகத்து பலனோ தேவலோகத்து பலனோ ஆக மொத்தத்தில் இந்த லீலாபிபூதியில் இருக்கக்கூடிய பலன்லாம் அதை பெறணும்னு ஆசைப்படுற பிரஜைகள் இருக்காளே, அந்த செல்வங்கள்லாம் பெறணும்னு அதை வேண்டக்கூடிய பிரார்த்தனைனாம் பிரஜானா, அந்த ஜனங்களுக்கு ஸ்ரேயோமூர்த்திம், நன்மையே வடிவு கொண்டவளாக இருக்கா. அப்படின்னா யார் என்ன பலன் விரும்புகிறாளோ அந்த பலன் பூர்ணமாக அவதரா. மேலே கூட வரப்போகுது, யஸ்யாம் திசீகரத்தே தேவி திருஷ்டி துவதீயா தஸ்யாம் அகமஹமிகான் தன்வத்தே சம்பதோகான்னு. இது எப்படி அந்த மாதிரிலாம் வருதுன்றத மேலே சொல்கிறேன். பிராட்டி அப்படி கட்டாட்சம் பண்ணிட்டாள்னா
அந்தந்த செல்வமெல்லாம் அப்படி அப்படியே ஓடி பண்ணுறதுன்னு மேலே வரப்போகிறது இருக்கட்டும். அதனால் இம்மை மறுமை செல்வங்கள்லாம் யார் விரும்புகிறாளோ அந்த ஜனங்களுக்கு நன்மையே வடிவு கொண்டவளாக இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ரீயா இருக்காயோ. அப்படிப்பட்ட பிராட்டிய துவாம் சரண்யாம் பிரபத்யே, சரணம் அடைந்தவளை இவ காப்பாற்றுறவளாக இருக்கா. பிரபத்யே இந்த இடத்துல முக்கியமாக இந்த மற்றதுகள்லாம் இருக்கட்டும், மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீட்டீம் மது விஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா அப்படின்னு இருக்கே. அதனால் எம்பெருமானுக்கு இவ துல்லியமாக மேம்பட்டு கூட இருக்கான்ற மாதிரி சொல்கிறேன். அதனால் அதை தான் திருவுக்கு அப்படி வரச்சே இவளால் அந்த பெருமை எம்பெருமானுக்கு வந்தால் கூட இவ எம்பெருமானுக்கு மேம்பட்டவளா அப்படின்னா இவ எம்பெருமானுக்கு பத்னியானதுனால எம்பெருமானுக்கு தாசபூத்தையாக இருக்கா, சேஷமாக இருக்கா. அதனால்தான் இந்த இடத்துல திருவுக்கும் திருவாகிய செல்வா பெருமாளை சொல்லச்சே என்ன பண்ற, இப்படிப்பட்ட திருவுக்கும் நீ திரு அப்படின்னு ஆள வந்தாரும். கஸ்ரீஸ்ரீயா ஸ்ரீஸ்ரீயா பிராட்டிக்கும் ஸ்ரீயா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றேன். அப்போது இதெல்லாம் சொன்னார், இது இவளால் அவனுக்கு ஏத்தம் வருதுன்னு. அதான் உன் திரு மார்வத்து மாலை நங்கை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். உன் திரு உனக்கு திருவாக இருக்கா, உனக்கு செல்வமாக இருக்கா. அதாவது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவளாக உனக்கு பெருமை கொடுக்கக்கூடியவளாக இருக்கா. இது ரெண்டும் அந்யோன்யம். இவளால் அவனுக்கு பெருமை வருது, அவனால் இவளுக்கு பெருமை வருது. அதனால் இந்த இடத்துல ஓரளவுக்கு நாம் ரெண்டு பேரும் துல்லிய யோகக்ஷேமத்தில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பெருமாளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுல விசிஷ்டாத்வைத்திக்கு எந்த விதமான ஆக்ஷேபம் இருக்காது. இல்லைன்னா விசிஷ்டாத்வைத்தியாகவே இருக்க முடியாது அவன் என்ன. அதனால் அது இப்போது அத்வைத்திகள்லாம் பெருமாளுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் இருக்குது, ஆனால் அதுக்கு குணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவா. ஆனால் விசிஷ்டாத்வைத்தியாக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அதில் ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லை. அதனால் இப்போ பிராட்டிக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து துல்லிய யோகக்ஷேமம் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆவிர்பாவ கலச ஜலதாத்வரே வாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யாஹ புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜைரனவதி குணா ஸ்தூயசே சாகதம் துவம். நான் உன்னை எப்படிமா இது மாதிரி மந்த பிரஜனாக இருக்கக்கூடியவன், மிதமான அறிவு உள்ளவன், எப்படி அறிவு உள்ளவாள்லாம் எப்படி ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்தோத்திரம் பண்ணுற பழைய விரும்பத்தை ஆசைப்படுறத இதில் விஞ்ஞாபிக்கிறேன். ஏன் நீ இவ்வளோ பெருமை உள்ளவோ உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நான் இருந்தாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, இவளுடைய அவதாரம், இவளுடைய ஸ்தான விசேஷம், இருக்கிற ஸ்தான விசேஷம், இவளுடைய ஐஸ்வர்யங்கள், செல்வம், அதுக்கப்புறம் இவளுடைய குணங்களை பற்றி சொல்லி இப்படி உயர்த்தியாக இருக்கக்கூடிய உன்னை ஸ்தோத பிரஜை ஸ்தூயசே சாகதந்தம் அப்படின்னு சாய்க்கிறேன். சரி, இவளுடைய பெருமையை சொல்லச்சே இவ எப்படி எங்கெங்கே இவ அவதரிக்கிறா அப்படின்னா, ஆவிர்பாவா கலச ஜலதௌ அத்வரே வாபி யஸ்யாஹ. ஆவிர்பாவம் இருக்குதே, அவதாரம், எங்கே இவ அவதரிக்கிறா அப்படின்னு சொன்னால் திருப்பார்கடலில் அவதரிக்கிறா. கலச ஜலதௌ
திருப்பார்கடல்ல கலச ஜலதி திருப்பார்கடல்ல ஜலதம். அதுக்கப்புறம் அத்வரே, அத்வரம்னா யாகசாலை. ஜனகனுடைய யாகசாலையை பண்படுத்தச்சே தான் சீதையா அவதாரம் பண்ண. அதனால் இவளுடைய அவதார விசேஷம் அயோனிஜையா அவதாரம் பண்ணுறார் அப்படின்றத எம்பெருமான் அவதரிக்கிச்சே மத்ஸ்ய தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் கர்ப்பவாசம் பண்ணான். நிருசுமன் தூண்லேருந்து வந்தான், இருக்கட்டும், ராமகிருஷ்ணாதிகள்லாம். ஆனால் இவளுடைய அவதாரம் இந்த ரெண்டை படித்ததுனால இவளும் அயோனிஜையா இது பண்ணுறான், கர்ப்பவாசம் இல்லாத அவதரிக்கிறா அப்படின்றது. பெருமாளும் நிருசும்மாதிகளில் கர்ப்பவாசம் இல்லாத அப்படியே அவதரிக்கிறான், கர்ப்பவாசத்தோடும் அவதரிக்கிறான் சங்கல்பத்தினாலே. ஆனால் இப்போது அது இருக்கட்டும். அதில் திருப்பார்கடலில் இவ அவதரிக்கிறான். பெருமாள் இந்த லீலா விபூதியை சிருஷ்டிக்கிறதுக்காக திருப்பார்கடலில் சயனிச்சுண்டு இருக்கான். அந்த திருப்பார்கடலில் இவ அவதாரம் பண்ணுறான். அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா விஷ்ணு யஜ்ஞம்னு சொல்லிருக்குது. யஜ்ஞம்ன்றது விஷ்ணு தான் அப்படின்னு வேதமெல்லாம் உத்கோஷிக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான இதான் திருப்பார்கடலில் பெருமாள் அவதரித்து இங்கே இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டித்த லோகமெல்லாம் தன்னை ஆராதித்து உய்யணுமோ இல்லை, அதுக்கு அவன் யஜ்ஞ ரூபேன இருக்கான் பெருமாள். இந்த பிராட்டியும் அந்த திருப்பார்கடலில் அவதரிக்கிறார், அந்த யஜ்ஞசாலையில் இவ அவதரிக்கிறார். யஜ்யமாக பெருமாள் இருக்கான், தன்னை ஆராதிக்கக்கூடிய யஜ்யமாக. அந்த யஜ்யம் நடக்கக்கூடிய ஸ்தல விசேஷத்தில் யாகசாலையில் இவ அவதாரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் செல்வம் என்னது அப்படின்னா பூமாயஸ்யா புவனமகிலம். இல்லை ஆவிர்பாவம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்தான விசேஷம் இருக்கணுமோ இல்லை. எந்த இடத்துல இவ வசிக்கிறா அப்படின்னா ஸ்தானம் எஸ் இருக்கான்னா ஸ்தானம் யஸ்யா சரசி ஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா. கீழே சொன்னார் வக்ஷபீட்டீம் மது விஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியான்னு. அந்த இடத்துல இவ வசிக்கிறாங்க. அத்தை இங்கே மறுபடியும் சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு விசேஷம் பாருங்கள். ஏன் மது விஜயினான்னு சொன்னார்? விஷ்ணு நாராயணன் கோவிந்தன் கோபாலன் எத்தையோ ஒன்று கிருஷ்ணன் சொல்லாமோ இல்லை. வக்ஷபீட்டீம் மது விஜயினா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியான். அதாவது பிராட்டி எப்பவுமே சுத்தமான இடத்துலையே இருப்போம், சுத்தமான இது பெரும் இல்லை. அதனால் அவர் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகைன்னு சொல்கிறோம். அதனால் மதுன்ற அரக்கனை கொன்று, மதுன்ற அரக்கன் பிரம்மாவனுடைய இது பிரம்மாவை பண்படுத்துறதுக்காக அந்த மதுகைடபாடெலாம் எம்பெருமான் தான் உண்டு பண்ணான். அப்புறம் பிரம்மாவுக்கு அவனை பண்படுத்தின உடனே அவன் பண்பட்டு பெருமாளை பிரார்த்தித்த உடனே நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணோடனே அந்த மதுவை அழித்தான். அழித்து அந்த வேதத்தை திருப்பி கொடுத்தான். அதனால் இந்த விரோதிகள்லாம் ஒழிச்ச எம்பெருமான், அதாவது அசுரால்லாம் ஒழிச்ச எம்பெருமானே அங்கே சொல்கிறது என்னன்னா பிராட்டி எப்போவுமே நன்மை பயப்போலா இருக்கக்கூடியவள் சேயோ மூர்த்திம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த மது விஜயினஹா அப்படின்னு அந்த இடத்துல அந்த பெருமாளை சொன்னார். சரி, இந்த இடத்துல இவோ ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம், தாமரை காடு. சரசிஜவனம் இருக்குதே தாமரை, அந்த காட்டில் வசிக்கிறார். தாமரை இருக்கிற இடத்துல
அசுத்தமே இருக்காது, தூய்மையாக இருக்கும். அந்த ஜலம் சுத்த ஜலமாக இருக்கும். தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜலம் அது பார்க்கறதுக்கு சேர் மாதிரி இருக்கலாம், ஆனால் அது தூய்மையான ஜலமாக அப்படி இருக்கும். அதனால் பரிசுத்தையாக இருக்கக்கூடிய இடத்துல, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பரிசுத்தையானவ இருக்கா. விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்தை திருமாருல இருக்கா அப்படின்னு. அதாவது என்னன்னா, பெருமாளே கருமாணிக்க மலைமேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல், பெருமாளே பச்சை பசேல்னு தாமரை காடு போல இருக்கான். மணித்தடத்தில் இருக்கிற தாமரை காடுகள் போல். அதில் திருமார்வு வாய் கண்கை முந்தி கால் உடை அடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருமார்வு என்ன, உந்தி என்ன, கால் என்ன, கை என்ன, எல்லாம் தாமரை போல இருக்குது. ஏன்னா எல்லாம் கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணிணையும் அரவிந்தம், அடியும் அகுதே அப்படின்னு எல்லாம் தாமரை போல இருக்குது. அதனால் மணித்தடன் தாமரை காடுகள் போல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் திருமேனியில் பச்சைமாமலை போல் மேனியில் அங்கங்கே தாமரை பூத்துருக்குது. அதனால்தான் அதை தாமரை காடுன்னு. அதனால் இவோ சரசிஜவனம் அப்படின்னு சொல்கிறா போல பெருமாளுடைய அந்த திருமார்வு தாமரையில் அமர்ந்திருக்கா. அதனால்தான் ஆழ்வார் சொல்லச்சே கருமாணிக்க மலைமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்வு அப்படின்னு திருவுக்கு சொந்தமான மார்வை முதல்ல படித்தேன். அப்புறம்தான் திருமார்வு வாய் கண்கை அப்படின்லாம் உந்தி கால் அப்படின்லாம் சாய்ச்சேன். அதனால் அந்த திருமார்வு பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா, அந்த அவளுடைய ஐஸ்வர்யம் இருக்க, பூமான்னா செல்வம், அந்த ஐஸ்வர்யம் என்னதுன்னா புவனம் அகிலம். இந்த இடத்துல புவனம் அகிலம்ன்ற இடத்துல அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு இந்த எல்லா உலகத்தையும் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி ஸ்திதி காத்து பங்கம் முதலியவைகளை பண்ணுறான லீலையா அப்படின்னு சொன்ன இந்த லீலா விபூதி. இந்த லீலா விபூதி எம்பெருமானால் சிருஷ்டி பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பிரளயத்தை ஏற்படுத்தி அதை சம்ஹாரம் பண்ணி அதில் அந்த பிரவேசம் அது இது இன்னும் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இப்போது ஆதி சப்தத்தினால என்னன்றது வேறு விஷயம், ஆதியினால் எல்லாம். அதனால் எந்த இடத்துல ஸ்திதி காலத்தில் ரட்சிக்கச்சே நல் ரட்சணமாக இருக்கக்கூடிய மோட்ச பிரதத்துவம் பண்ணலையோ, அது பண்ணுறதுக்கு தகுந்த பக்குவ நிலையை அடையாத ஜீவர்கள்லாம் மறுபடியும் சம்ஹரித்து பிரளயத்தில் தள்ளுறான். சரி, அதனால் பூமா அது அகில புவனம் அப்படின்னு புவனம் அகிலம்னு சொன்னது அங்கே அகில புவனான்னு சொல்லப்பட்டதே, அது மொத்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். பூமா யஸ்யா புவனம் அகிலம் தேவி அப்படின்னு சம்போதனம் பண்ணுறேன். திவ்யம் பதம் வா, திவ்யம் பதம் அதாவது என்னது, வைகுண்ட லோகம் இருக்குதே, நித்திய விபூதி, ஒரு நாளும் கலங்கா பெருநகர். யா அயோத்திய அபராஜிதேத விதிதா நாகம் பரேண ஸ்திதா, அபராஜிதேதி விதிதா, அதாவது அயோத்தியா அபராஜிதா நாகம் அப்படின்லாம் சொல்லப்படுறது. யாராலையும் யுத்தம் பண்ணணும்னே நினைக்க முடியாதபடி இருக்கக்கூடியது, ஜெயிக்க முடியாதபடி இருக்கக்கூடியது, அப்படிப்பட்டதான பரமாகாசமாக இருக்குது ஏகரூபமாக திவ்யம் பதம். அதுவும் இவளுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல புவனமகிலம் அப்படின்னு சொன்னது தாழ்ந்ததாக இருக்க லீலா விபூதியை சொல்லி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இதை சொன்னது. முதல்ல இவருக்கு இவ்வளோ இருக்குதுன்னு, இது மாத்திரமா இன்னும் கூட மேலே இருக்குது அப்படின்னு சொன்னதாக வச்சுக்கலாம். ஆனால் புரியுதா, ஒருத்தருக்கு இதெல்லாம் செல்வம்,
இது மாத்திரம் இல்லைடா, இன்னும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லச்சே குறைஞ்சதை சொல்லி அப்புறம் நிறைவை சொல்லுவார்கள். அந்த ரீதியில் இங்கே படிச்சிருக்காரா அப்படின்னா அந்த ரீதியில் இல்லை. அதுக்கு மேலும் இந்த புவனத்தை பெருமாள் ஏன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னால், லோகவத்து யதா லோகே சப்தத்வீபாமேவ மேதினீம் அதிதிஷ்டதா சம்பூர்ண சௌரிய வீரிய பராக்கிரமஸ்யாபி மகாராஜஸ்ய கேவல லீலைக்க பிரயோஜனாக கந்துகாத்யாரம்பா திருஷ்யந்தே. இந்த லோகத்தில் ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய ராஜா இருக்கானே, எல்லா பூமண்டலத்திலாம் ஆளக்கூடிய ராஜா, அவன் தன்னுடைய ராஜ்யத்தை நன்னா அரசாட்சி செங்கோல் வச்சுனான்னா அதனுடைய பரிவாகமாக அது நன்னா அங்கே விளங்கித்தின்னா இவனுடைய இதனால உடனே இவன் அங்கே ஒன்றும் காரியம் நிர்வாக காரியம்லாம் நன்னா பண்ணிட்டதுனால சீர்மையாக நடக்கிறதுனால அதனுடைய பரிவாகமாக விளையாட்டில் பந்து முதலிய விளையாட்டில் இவன் ஈடுபடுறான். அதுபோல தான் பெருமாள் அங்கே ஒன்றும் நிச்சயமாக ஒரு ராஜதானி இருக்குது. அந்த ராஜதானியில் எந்த விதமான குறையும் என்றைக்கும் கிடையாது. தான் யாருமே அதை யுத்தம் பண்ணணும்னு நினைக்க மாட்டா, வெல்ல முடியாது அப்படின்லாம் இருக்குச்சே. அது நிச்சயந்தையான ராஜ்யம் போயின்னு இருக்குது, நித்திய விபூதி ஒரே மாதிரி ஏக்கரூபமாக. அதனால் பெருமாள் இந்த ராஜாக்கள்லாம் எப்படி நல் ராஜ்யம் நடக்கிற போது அது ஒரு விளையாட்டுலாம், அதே ராஜ்யத்தில் குழப்பமும் கூச்சலும் பட்னியும் பசியும் கொலை கொள்ளையெல்லாம் இருந்ததுன்னா விளையாட முடியுமா? முடியாது. ஆனால் நல் ராஜ்யம் பொன்னடி காலத்தில் இங்கே விளையாட்டுலாம் பண்ணுவான், விளையாடுவான். அதுபோல் எம்பெருமான் அங்கே நன்னா செங்கோல் செலுத்துறதுனால இங்கே லீலா விபூதியை படைச்சி இங்கே லீலாரசத்தை அனுபவிக்கிறான். அதனால் இந்த லீலாரசத்தை அனுபவிக்கக்கூடிய லீலா விபூதி எப்போ சிருஷ்டி பண்ணுறான்? நிச்சிந்தையாக இருக்கிற காலத்தில் சிருஷ்டி பண்ணுறான். ராஜ்ய பரிபாலனம் இருக்குதே அதெல்லாம் நன்னா நடக்கச்சே அது. அதனால் இதை முதல்ல படிக்கப்பட்டது. ஏன்னா அப்போவே தெரிஞ்சு போச்சு பெருமாள் ராஜ்யத்தை நன்னா நடத்துகிறான், அதனால் இங்கே லீலா விபூதியை சிருஷ்டித்து விளையாடுறான் அப்படின்றது. அதனால் இத்த முதல்ல படித்தார். பூமா யஸ்யா புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா. இது மாதிரி அனவதிக குணம் இவளுக்கு எப்படி எல்லையற்றதான இப்படியான குணங்கள்லாம் இருக்குது. இப்படி அவதாரம் என்ன, வாசஸ்தானம் என்ன, செல்வம் என்ன, இது மாத்திரம் உயர்ந்ததாக இருக்கிறது மாத்திரம் இல்லாத எல்லையற்றதான குணங்கள் இருக்குது. அந்த எல்லையற்றதான குணங்களில் வசதியான குணம் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார், ஸ்ரீ ஸ்ரீயம்னு சொன்னார். அந்த ஸ்ரீன்றது தான் ரொம்ப உயர்ந்ததான குணம். ஸ்ரீ சப்தத்துக்கு 6 அர்த்தங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. 6 அர்த்தமும் உடையவளாக இருக்கா. ஸ்ரீயத்தே சயத்தே ஸ்ருணோதி ஷாவயதி ஸ்ருணாதி ஸ்ரீணாதி அப்படின்னு. அது தமிழில் உருவானவை தன்னை அடைந்திட, நாமெல்லாம் அவளை போய் அடைய, தான் அடைந்து நமக்காக எம்பெருமான இடத்துல போய் எம்பெருமானை அடைந்து வெறும் ஊரை கேட்டு நம்முடைய தீனக்குரல்லாம் கேட்டு அவை கேட்பித்து, ஐயோ இந்த மாதிரி அவளையா கத்துறான், இந்த கொஞ்சம் நீங்களும் கேளுங்களேன், அதை எதனா வழி பண்ணுவோம், அவனுக்கு சௌரியம் பண்ணும். அவை கேட்பிற்று அகற்றும் விலக்கி, அவனிடத்துல போக முடியாத வினை நம்மக்கிட்ட இருக்குதே, பெருமாளை போய் அண்ட முடியாது, இத்தனை நாளாக யானே எந்தனதேன்னு இருந்துட்டுமே அகங்காரம், அந்த வினையெல்லாம் விலக்கி, அது மாத்திரம் இல்லை வினையை விலகிட்டு அப்படியே விடலை, இரு தலையம்புதனால் அவனிடத்துலையும் இவளுக்கு அன்பு அதிகம், வல்லபையாக இருக்கா. நம்ம இடத்துலையும் பிரஜாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்ம இடத்துலையும் ரொம்ப வாத்சல்யமாக இருக்கா. அவனிடத்துல வால்லபியமாக இருக்கா, நம்ம இடத்துல வாத்சல்யமாக இருக்கா. அதனால் இரு தலை அம்புதனால் யமை நடி சேர்த்து, அதான் ஸ்ரீநாதி பரிபக்குவ நிலையை உண்டு பண்ணுறா. யமை இன்னடி சேர்த்தருளும், பெருமாளுடைய திருவடியில் போய் சரணாகதி பண்ணும்படியாக சேர்த்து விடுறா அப்படின்னு. அதுதான் ரொம்ப உயர்ந்ததான குணங்கள். பல குணங்களில்
இது உயர்த்தியான குணம். அதை இங்கே அனவதிக குணம் அப்படின்னு சாதிக்கிறது. இந்த 2 பாட்டுனாலே சாட்சாத்து இப்போ எம்பெருமானுக்கு துல்லியமாக பிரம்மத்துவம் உண்டா, உபாயத்துவம் உண்டா, அது உண்டா, இது உண்டான்னு சொல்கிறோமே, இல்லை இல்லைன்னு சொல்கிறாளே சில பேர். அதுக்கு நேரம் இல்லைன்னாலும் அதுக்கு பூர்வ பீட்டிக்கையாக அதெல்லாம் இருக்குதுன்றதுக்கு அடிப்படையாக இதெல்லாம் இந்த 2 ஸ்லோகத்தில் பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.